guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நீங்க ப்ரிவியூல பார்த்த போலயே ஒரு சூப்பரான ஒரு GTA San Andreasoட இன்ட்ரோ தீம் தான் நம்ம வந்து Alight Motion ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த இன்ட்ரோ யூஸ் பண்ணி நான் வந்து ரீசெண்டாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அதாவது இந்த தீம் மியூசிக் அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரோ யூஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பீல்ஸ் பப்போட ரீமேக் தான், பட் நம்ம வந்து இதை Alight Motionல கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்ட்ரோ நம்ம எப்படி Alight Motionல கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதோட ட்ரான்ஷன் அதுக்கப்புறம் ப்ரீசெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இதோட கலரிங்குமே வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவுமே நான் வந்து தனியாக ஒரு டுட்டோரியல் வந்து மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து இதை மேக் பண்ண போகிறோம், ஸோ என்னென்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பார்க்குறக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து சொல்லித்தரேன். ஸோ இது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செட் பண்ணிட்டு உங்களோட இன்ட்ரோ தீம் வந்து, அதாவது அந்த வீடியோட தீம் வந்து என்ன கலரில் இருக்க போதோ அதை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட டியூரேஷன் கேத்தாப்பில் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது போல் செட் பண்ணிக்கோங்க. இது செட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணிங்கன்னா இதோட கலர் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்றாப்பில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்து நான் கொடுக்குறேன், இல்லைனா ஒரு ப்ளூ கலர் கலர் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து டோட்டலாக உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, சும்மா ரேண்டமாக நான் வந்து ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து உங்களோட வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதே போல். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வைக்கணும்னு இல்லை. அந்த ஜிடிஏவோட நீங்கள் இன்ட்ரோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைக் அதே, அதாவது ஒரு 4 ரெக்டாங்கிள்ஸ் இல்லைனா ஒரு 4 ஷேப் வந்து ஆட் பண்ண போகிறோம். பட் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து அலைன் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களோட ஷேப்ஸ் வந்து அலைன் பண்ணி நீங்கள் கூட டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணலாம். பட் நான் வந்து சொல்லித்தரது ஜஸ்ட் சிம்பிளாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இதே போல் ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குவாடுன்னு இருக்கும், குவாடு 1 அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைக் குவாடு ஷேப் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிம்பிள், எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட ஷேப் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த செகண்டாக நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணது, அதாவது எப்படி சொல்லனா, அந்த செகண்டு, அதாவது ஃபஸ்ட் இமேஜுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும், அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து அதையுமே அலைன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் பண்ணுறத கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கனாலே போதும். ஜஸ்ட் நான் அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நான் கைன்னு சொல்கிறேன், ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம 3 ஷேப் வந்து ஆட் பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லி காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்து அலைன் பண்ணிக்கோங்க, பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே டன். இப்போ என்ன பண்ணீங்கன்னா உங்களோட வீடியோ இருக்குதுல்ல, ஸோ அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 4 ஷேப் தானே ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ 4 இதுவுமே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு இதே போல் குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். சிம்பிள் தான். கரெக்டாக நம்ம வந்து ஷேப் வந்து குரூப் மாஸ்க் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு ஏற்றாப்புல ஷேப் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இதே போல் ஒரு 4 ஷேப் வந்து நான் ஜஸ்ட் சொல்லித்தரக்காண்டி செஞ்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இது வந்து மெயினானதே இதில் தான் இருக்குது. ஷேடோஸ் வந்து மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷேடோஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டு ஒரு 15 வந்து வச்சுக்கோங்க. ஷேடோஸ் XYயோட வேல்யூ வந்து 0 வைக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஷேடோஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ அதை வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் இப்போது ஒன் மோர் ஸ்டெப் நீங்கள் வந்து கேட்கலாம், ப்ரோ அது வரும்போது ஃபேட் ஆச்சு அது எப்படி அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே நான் வந்து செஞ்சு காட்டிடுறேன். ஸோ பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டியில் போயிட்டு சிம்பிள் ஃபேடின் வந்து கொடுங்க. ஒரு கிளிப் ஃபேடின் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கிளிப் வந்து உங்களுக்கு ட்ரான்சிஷன் உள்ளே வர்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்றாப்புல கரெக்டாக ஃபேடின் வந்து வேல்யூஸ் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்ட். ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பீட்டுக்கு ஏற்றாப்புல உங்களோட சாங்கோட பீட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இது செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இதை டோட்டலாக வந்துட்டு குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ குரூப் அண்ட் மாஸ்க் வந்து டோட்டலாக பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா என்ன பண்ண முடியும்னா உங்களால் வந்துட்டு எதுவும் ட்ரான்சிஷன் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் வந்து எனக்கு குரூப் அண்ட் மாஸ்க் ஆகக்கூடாது அப்படின்னா ஸோ அதை விட்டுட்டு கூட ஜஸ்ட் மீதியம் கிளிப்ஸை மட்டும் நீங்கள் இதே போல் குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட அந்த லேயர் வந்து பின்னாடி அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா கூட அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கைஸ் அவ்வளோதானே. இது ஒரு சிம்பிளான வீடியோ தான் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த GTA தீம் மியூசிக் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட ட்ரான்சிஷன் அதுக்கப்புறம் ப்ரீசர் நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் தான் நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். ஸோ அதுக்குமே வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ அவ்வளோதான். இதோட ப்ரீசெட் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் கொடுக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அதையுமே செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். until then, டாடா, பை, see you.